குட் மார்னிங். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டட் சார்ட்டிங் சிஸ்டம் அதை பற்றி பார்க்கலாம். இது ஆட்டோமேட்டிக் சார்ட்டிங் சிஸ்டம்னா கிரியேட் பிஎல்சி ப்ரோக்ராம் டு சார்ட் ஐட்டம்ஸ் ஆன் கன்வேயர் பெல்ட் யூசிங் ஆப்டிகல் சென்சார் யூஸ் பண்ணி எப்படி சார்ட் பண்ணுறது அப்படின்றத பார்க்கலாம். நெக்ஸ்ட் செட்டப் பிமாட்டிக் ஆக்சுவேட்டர் டு டிரைவ் ஐட்டம்ஸ் டு டிஃப்ரெண்ட் ஷேப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இம்ப்ளிமெண்ட் கண்ட்ரோல் ஃபார் டிஃப்ரெண்ட் ஸ்டார்டிங் கிரிட்டீரியா சைஸ் கலர் எக்ஸெட்ரா ஆட் அ ஸ்டாப் ஃபங்க்ஷன் டு ஹால் த சிஸ்டம் இன் கேஸ் ஆஃப் எரர் டெஸ்ட் த சார்ட்டிங் மிஷின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை நம்ம எப்படி இது பண்ணணும்னா ஃபர்ஸ்ட் சேம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் ஓப்பன் பண்ணிக்கலாம். SS2 series இப்போ புதுசாக ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணுறேன். இந்த ப்ரோக்ராம்ல ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்றாங்க, அவங்க ஆக்சுவலா டிஓஎஸ் ஸ்டார்ட் மாதிரி ஒரு இது செட்டப் ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணணும். ஏன்னா ஆன் ஆஃப் பண்றதுக்காக இன் கேஸ் ஆஃப் எரர். ஸோ எல்டி M0 LDI M1 அது அந்த வச்சு அதனால கண்ட்ரோல் X கொடுத்து இந்த இடத்துல கிளிக் பண்ணி கண்ட்ரோல் V கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் அவுட் Y0 இந்த இடத்துல பேரல் பிளாக் போட்டு Y0 நான் இப்படி கொடுத்துட்டேன். நெக்ஸ்ட் இன்னொரு இது கிரியேட் பண்றேன். இப்போ LD Y0 ஆன் ஆனோடனே அது Y0ன்றது மெயின் கன்வேயர்னு வச்சுக்கலாம். நெக்ஸ்ட் இன்னொரு பிளாக் கிரியேட் பண்ணிக்கிறேன். இந்த பிளாக்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கன்வேயர்ல ஆப்ஜெக்ட்ஸ் போயிட்டு இருக்கு. நம்ம சென்சார்ஸ் வச்சிருக்குன்னு வச்சுக்கலாம். சென்சார் வச்சுட்டு அதுல வந்து பார்த்தீங்கன்னா டைவர்ட்டிங் மெக்கானிசம் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோம். டைவர்ட்டிங் மெக்கானிசம்னா GoDaddy has the perfect hosting plan for any website from The ModSort right-angle transfer module is engineered to provide an effective and reliable transfer and divert station. The ModSort marries the proven technologies of SystemPlast 2253RT roller top chain and motorized roller technology, resulting in a simple In this video, we will demonstrate how to replace screwdriver. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா டைவர்ட் கண்ட்ரோல் மாடியூல். இந்த மாடியூல் என்ன பண்ணுன்னா ஒரு ரோல வந்துட்டு இருக்குன்னா அதை 2 ரோ பிரிச்சு விடுறதுக்காக யூஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி இருக்கும். ஸோ இந்த ரோவா அந்த ரோவுக்கு பிரிச்சு விடணுமா, இந்த சைடுக்கு போகணுமா அப்படின்றத இது பண்ணும். இதை வந்து பேஸ்ட் ஆன் ஹைட் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். ஸோ டிடெக்ட் ஆச்சுன்னா மாறுறதுன்ற மாதிரி வச்சுக்கலாம். இதுவும் சிம்பிள் ப்ரோக்ராம் தான். இதுக்கு என்ன பண்ணலாம்னா எல்டி Y0 ஆன் ஆயிட்டு எல்டி Y1 எல்டி M2 இது வந்து ஃபர்ஸ்ட் சென்சார்னு வச்சுக்கலாம். இந்த சென்சார் ஆச்சுன்னா அவுட் Y2 இப்படி கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ இங்க இது வந்து டைவர்ட் ஆகும். நெக்ஸ்ட் இன்னொன்னு அதே மாதிரி எல்டி Y0 எல்டி M3 அவுட் Y3 இப்படி வச்சுக்கலாம்.
ஸோ இந்த மாதிரி விற்கும்போது இந்த மாதிரி நம்ம எத்தனை சிஸ்டம் போட்டாலுமே என்ன ஆகும்னா இது வந்து நிமாட்டிக் சிஸ்டம் வச்சுக்கலாம். இப்போ கரெக்டாக அந்த பர்டிகுலர் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகும்போது இது டைவர்ட் ஆகிக்கும். இந்த டைவர்ட் ஆகிக்கும். இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம். நான் இதை எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். இதை ஆன் பண்ணுறேன். ஆன் பண்ணணும் Y0 ஆன் ஆச்சு. இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா M0 ஆன் பண்ணுறேன். M0 டிடெக்ட் ஆச்சுன்னா அது ஒரு சைடு டைவர்ட் பண்ணி விடும். M ஆன் ஆச்சுன்னா M3 ஆன் ஆச்சுன்னா அது ஒரு சைடு டைவர்ட் பண்ணி விடும். அது இப்போ டிடெக்ட் ஆகி முடிச்சோடனே ஆஃப் ஆகிடும். ஸோ இப்படி தான் டைவர்ட் கண்ட்ரோல் மாடியூல் ஒர்க் ஆகும். இப்போ நான் ஒரு வேளை ஆஃப் ஆச்சு இங்கே நான் ஆஃப் பண்ணிட்டேன்னா எதுவுமே ரன் ஆகாது. இதுதான் கண்டிஷன்.